Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வந்த நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் மாணவர்கள் நனைந்தவாறு பள்ளிகளுக்கு சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் காலை முதல் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் மாணவர்கள் மழையில் நனைந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான முள்ளூர், செல்லுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் பெய்த மழை காரணமாக மாம்பாக்கம் பகுதியில் சாலையோரம் இருந்த புளிய மரம் முறிந்து அருகில் இருந்த வீட்டின் மீது விழுந்ததால் வீட்டின் முன்பக்கம் சேதமடைந்தது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்காவை சுற்றி தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நாகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் அவல நிலை நிலவுகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசு முறையான மழைநீர் வடிகால் பணிகளை செய்யாததால் இப்படி மழைநீர் தேங்குவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் இனியாவது தண்ணீர் தேங்காமல் இருக்கும் வண்ணம் உரிய வடிகால் வசதிகளை ஏற்படுத்த முன்வர வேண்டும் என செயலற்ற ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மின் தூக்கி 2 ஆண்டுகளாக பழுதாகி கிடப்பதால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் ஆண்கள் அறுவை சிகிச்சை பிரிவில் ராட்சத தேனீக்கள் கூடு கட்டியுள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் தீயணைப்புத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் நிலவும் குறைபாடுகள் மீது கவனம் செலுத்த வேண்டிய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு மாரத்தான் போட்டியிலேயே கவனம் செலுத்துவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டினர். இனியாவது தனது துறை மீது அமைச்சர் மாசு உரிய கவனம் செலுத்தி மின் தூக்கியை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோட்டில் தொடர் மழை பெய்ததில் நேதாஜி காய்கறி சந்தை சேரும் சகதியுமாக மாறியதால் பொதுமக்கள் வருகை குறைந்து வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். சந்தையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதால் காய்கறி வாங்க வழக்கமாக வரும் மக்களின் வருகை குறைந்ததால் நஷ்டமடைந்ததாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்த நிலையில் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை மாநகராட்சி நிர்வாகத்தால் ஏற்படுத்த முடியாவிட்டாலும் நடைபாதை தளமாவது அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.